கேக்குறது இல்லையா? கேக்குதுங்க. ஆரம்பிக்கலாம். 25 தலைச்சங்காடு நான்மதிய பெருமாள். பிற பந்தம் வேண்டாம், 4000 பிரபந்தம் ஒன்றே போதும், நாம் பிறவி பயன் பெறுவதற்கு என்று போற்றப்படும் பிரபந்த நூலில் 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்று தலைச்சங்காடு நான்மதிய பெருமாள் கோயில். இக்கோயில் தலைச்சங்காடு என்னும் திருத்தலத்தில் அமைந்து உள்ளது. இக்கோயில் மாயவரம் என்று சொல்லப்பட்டு வந்த மயிலாடுதுறையிலிருந்து வடகிழக்கே 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மாயவரத்தில் இருந்து சீர்காழி செல்லும் வழியில் உள்ளது. ஆக்கூரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆக்கூரில் இருந்து தலைச்சங்காடு வந்து இடதுபுறம் பிரியும் சாலையில் 2 பர்லாங் நடந்து சென்றால் இத்தலத்தை அடையலாம். இங்கு பெருமாள் கருணை வெள்ளத்தால் அருள் பாலிக்கிறார். இக்கோயில் சோழ நாட்டு 40 திவ்ய தேசங்களில் ஒன்று ஆகும். இக்கோயிலுக்கு செல்லும் வழியில் இருபுறமும் குளங்கள் உள்ளன. குளங்களில் தாமரை பூக்கள் அழகாக பூர்த்தி இருக்கின்றன. இருபுறமும் வயல்கள், நெற்பயிர்கள் அழகாக காட்சி அளிக்கின்றது. இங்கு மூலவர் நான்மதிய பெருமாள், தாயார் தலைச்சங்க நாச்சியார், உற்சவர் வெண்சுடர் பெருமாள், தாயார் செங்கமலவள்ளி, தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, விமானம் சந்திர விமானம், தலமரம் புரசமரம். இந்த தலத்திற்கு மங்களாசாசனம் செய்தவர் திருமங்கையாழ்வார் ஆவார். இயற்கை எழில் கொஞ்சும் தலைச்சங்காடு நம் இன்னலை போக்கி இதம் தரும் ஆனந்த வீடு என்றால் அது மிகையாகாது. இத்திருத்தலம் குயில்கள் கூவும், மயில்கள் ஆடும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கங்கையில் புனிதமாகிய காவிரி ஆற்றின் பொங்கு நீர் பறந்து பாயும் இடங்களில் எல்லாம் பொன் கொழித்து செல்வதனால் பொன்னி என்றும், காவினை பூஞ்சோலைகள் உண்டாக்கி செல்வதனால் காவிரி என்றும் பெயர் பெற்று எப்பொருளும் வேண்டி பிற இடம் புகாமல் அங்கேயே எல்லாம் கிடைப்பதால் புகார் என்றும், காவிரி கடலில் புகும் இடம் என்பதால் காவிரி புகும் பட்டினம் என்றும் பெயர் பெற்ற பூம்புகாருக்கு சிலக்கல் தொலைவில் அமைந்துள்ளது. நம் முன்னோர்கள் இயற்கை தாவரங்களின் பெயரிலேயே நிலத்திற்கும் அதனை சார்ந்த ஊருக்கும் பெயர் வைத்து உள்ளனர். அதன்படி தலைச்சங்காட்டை தலை, சங்கு, காடு என பிரித்தால் பெயர் காரணம் நன்கு விளங்கும். இங்கு சங்கு பூக்கள் மிகுதியாக விளையும் பூந்தோட்டங்களை ஒட்டியே இவ்வூர் தலைச்சங்காடு என பெயர் பெற்றது என்பார் சிலர். சங்க காலத்தில் இவ்வூர் தலைச்சங்கானம் என வழங்கப்பட்டது. விலைமதிப்பற்ற சங்கை இங்கு உள்ள பெருமாள் ஏந்தி இருப்பதால் தலைச்சங்கானம் ஆயிற்று என்பர். காவிரி கரையிலும் கத்தும் கடலுக்கு அருகிலும் இத்தலம் அமைந்து உள்ளதால் இங்கு அமாவாசை மற்றும் முழுமதி நாளில் புனித நீராடவும் சங்கு வாணிகம் செய்யவும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகை தரும் இடமாக அமைந்து உள்ளதால் தலைச்சங்காடு என பெயர் பெற்றது என்பார் சிலர். இந்த இடம் சங்கு வாணிபத்திற்கு தலைமை இடமாக செயல்பட்டது என்பர். இவ்வூர் சோழ நாட்டு வைணவ திருப்பதிகளில் மிகவும் தொன்மை வாய்ந்த திருத்தலம் ஆகும். இவ்வூர் மிகவும் சிற்றூர், சிறப்பு மிகுதியால் சீரூராக விளங்கியது. இங்கு சங்கு மற்றும் பலாசர மரக்காடுகள் இருந்தமையால்
தலைச்சங்காடு என்று பெயர் பெற்றது என்பார். இவ்வூருக்கு அருகில் திருவெண்காடு உள்ளதால் காடு என்னும் பெயர் இவ்வூருக்கு வருதலாயிற்று என்றும் கூறுவர். காடு என்னும் ஈற்றடி வரப்பெற்ற திருத்தலம் இது ஒன்றுதான். இங்கு எழுந்தருளிய பெருமாளின் பெயர் நான்மதிய பெருமாள். எம்பெருமான் 108 திருத்தலங்களில் கிடந்த திருக்கோலத்தில் 27ம், வீட்டிருந்த திருக்கோலத்தில் 21ம், நின்ற திருக்கோலத்தில் 60மாக காட்சியளிக்கின்றார். ஈர் 20ஆம் சோழம், ஈர் 9ஆம் பாண்டி, ஓர் 13ஆம் மலைநாடு, ஓர் 2ஆம் சீர் நடுநாடு, ஆரோடு 8 தொண்டை, அவ்வடநாடு 6 கூறு திருநாடாக கொள். ஈர் 20ஆம் சோழம், ஈர் 9ஆம் பாண்டி, ஓர் 13ஆம் மலைநாடு, ஓர் 2ஆம் சீர் நடுநாடு, ஆரோடு 8 தொண்டை, அவ்வடநாடு 6 கூறு திருநாடாக கொள் என்ற பாடலில் சொல்லப்பட்ட 108 திருத்தலங்களில் கிழக்கு நோக்கி 79ம், மேற்கு நோக்கி 15ம், வடக்கு நோக்கி 3ம், தெற்கு நோக்கி 7ம் ஆக 108 திருத்தலங்களில் காட்சியளிக்கின்றார். இங்கு நம் தலைச்சங்க நான்மதிய பெருமாள் தலைச்சங்காட்டில் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கின்றார். கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். கடல் கிழக்கு, தெற்கு கரை பொறு வெள்ளாறு, குடதிசையில் கோட்டை கரையாம், வடதிசையில் ஏநாட்டு பெண்ணை 20 நாற்காதம், சோநாட்டுக்கு எல்லை எனச் சொல். கடல் கிழக்கு, தெற்கு கரை ஒரு வெள்ளாறு, குடதிசையில் கோட்டை கரையாம், வடதிசையில் ஏநாட்டு பெண்ணை 20 நாற்காதம், சோநாட்டுக்கு எல்லை எனச் சொல் என்ற பாடலில் எல்லைகள் வரையறுக்கப்பட்ட சோழ நாட்டின் 40 திருத்தலங்களில் இது ஒன்று ஆகும். இங்கு எழுந்தருளியுள்ள நான்மதிய பெருமாளை தரிசனம் செய்ய 18 படிகள் ஏறி செல்ல வேண்டும். இவர் கொன்றைவேந்தன் சிவபெருமான் தன் தலையில் பிறை சூடி காட்சி அளிப்பது போல இங்கு நான்மதிய பெருமாள் தன் தலையில் சந்திரனை அணிந்து உள்ளார். இரவில் நமக்கு ஒளி தரும் நான்மதியாகிய சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம் தீர்ந்தமையால் நான்மதிய பெருமாள் என்ற திருநாமம் இங்குள்ள பெருமாளுக்கு ஏற்பட்டது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது அதில் இருந்து மகாலட்சுமிக்கு முன்னதாக தோன்றியவர் சந்திரன். இவர் லட்சுமியின் அண்ணன். நவகிரகத்தில் சூரியனுக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர். அத்திரி முனிவருக்கும் அனுசுயா தேவிக்கும் பிறந்தவர்களில் சோமன் என்பவரே சந்திரன் என்று புராணங்கள் கூறுகிறது. சந்திரன் மிகவும் அழகானவர். இவர் தேவகுருவிடம் கல்வி கற்று பல கலைகளில் தேர்ச்சி பெற்றவர். இவர் ஒரு முறை மகாவிஷ்ணு குறித்து ராஜசூய யாகம் செய்தார். சகல வெற்றிகளையும் தரும் இந்த யாகத்திற்கு ஏராளமான முனிவர்கள் வந்து இருந்தனர். இவர்களுடன் தேவகுருவின் மனைவி தாரையும் வந்தார். சந்திரனும் தாரையும் நேருக்கு நேர் பார்த்ததில் இருவரும் விரும்பத் தொடங்கினர். அதிர்ச்சி அடைந்த குரு பெருமாளிடம் முறையிட்டார். சீடன் செய்த குற்றத்தை மன்னிக்க முடியாதவராக அவனுக்கு குஷ்டரோகம் ஏற்பட சாபம் இட்டார். இதற்கிடையில் சந்திரனுக்கும் தாரைக்கும் புதன் என்ற குழந்தை பிறந்தது. பின்னர் திருமால் கூறியபடி தாரையை குருவிடமே ஒப்படைத்தார். தந்தை மீது புதனுக்கு வெறுப்பு ஏற்பட்டு இமயமலையில் கடும் தவம் செய்து கிரக பதவி அடைந்தான். இதை தவிர சந்திரன் இன்னொரு தவறும் செய்து விட்டான். சந்திரன்
தட்சனின் 27 நட்சத்திர பெயர் கொண்ட நங்கையர்களை திருமணம் செய்து கொண்டார். அப்பொழுது தட்சனுக்கு 27 பெண்களையும் ஒரே மாதிரி நடத்துவேன் என்று சந்திரன் உறுதிமொழி அளித்தார். ஆனால் அதற்கு மாறாக ரோகிணி என்பாள் இடத்தில் மட்டும் தீராத காதலும் மாறாத மோகமும் ஆறாத ஆசையும் கொண்டு ஏனைய பெண்களை புறக்கணித்ததால் சயரோக நோய் சாபத்திற்கு ஆளானான். இவ்வாறு 2 சாபங்களும் சந்திரனை வாட்டி வதைத்தது. வருத்தம் அடைந்த சந்திரன் திருமாலிடம் முறையிட்டான். அதற்கு திருமால், சந்திரனே, நீ உடனே சென்று ஸ்ரீரங்கம், திரு இந்தளூர், தலைச்சங்க நான்மதியம் ஆகிய 3 தலங்களுக்கு சென்று குளத்தில் நீராடி என்னை வழிபட்டால் உன் சாபம் நீங்கும் என்றார். அவர் கூறியபடி 3 இடங்களுக்கும் சென்று குளத்தில் நீராடி பெருமானை வழிபட்டான் சந்திரன். உடனே அவனுக்கு ஏற்பட்ட நோய் விலகியது. அவனுக்கு காட்சி கொடுத்து அவனை அப்படியே தன் தலையில் சூடிக்கொண்டார் நம்முடைய நான்மதிய பெருமாள். இவ்வாறு சாபங்களை தீர்த்து வைத்ததனால் சந்திர சாபகர பெருமாள் என பெயர் பெற்றார். இதையேதான் வடவானவரும் சந்திர சாபகர பெருமாள் என்று அழைக்கின்றார். இங்கு எம்பெருமானுக்கு அமைந்துள்ள பெயர் மிகவும் ஆழ்ந்து ரசிக்கத்தக்கதாகும். மதியை பிறைமதி, நிறைமதி, வான்மதி, வளர்மதி, வெண்மதி, தன்மதி, நான்மதி என்றெல்லாம் கூறுவர். எம்பெருமானின் திருமுகத்தை தன் என்னும் சந்திர ஒளிக்கு உபமானமாக ஆழ்வார்கள் பகிர்ந்து உள்ளனர். சந்திரனின் சாபம் தீர்த்ததால் இப்பெருமாளுக்கு இத்தகைய பெயர் நான்மதிய பெருமாள் உண்டாயிற்று என்றாலும் திருமுக ஒளியிலும் நிலவொளியிலும் போன்றது என்று ஆழ்வார்கள் புகழ்ந்து உள்ளனர். அதற்கு ஏற்ப எம்பெருமானும் நான்மதிய பெருமாள் என்று பெயர் பெற்று நிற்கின்றார். ஆழ்வார்கள் எம்பெருமானின் திருமுக பொழிவில் மயங்கி நின்றதை பார்ப்போம். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல என்றும் கதிர்மதியும் போல்முகத்தான் என்றும் பாடி சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் மயங்குகின்றார். நேமியும் சங்கும் இருக்கை கொண்டு பன்னெடுஞ்சுடர் ஞாயிற்றோடு பால்மதி ஏந்தி ஓர் கோல நீள நன்னெடுங்குன்றம் வருவது ஒப்பான். நேமியும் சங்கும் இருக்கை கொண்டு பன்னெடுஞ்சுடர் ஞாயிற்றோடு பால்மதி ஏந்தி ஓர் கோல நீள நன்னெடுங்குன்றம் வருவது ஒப்பான் என்று நம்மாழ்வார் நயம் காட்டுகின்றார். திருநீர் சந்திர மண்டலம் போல செங்கன்மால் கேசவன் என்று பெரியாழ்வார் பெரிதுபடுத்துகிறார். வானிலா முறுவல் என்றும் திங்கள் அப்பு வான் எரி காளாகி திசைமுகனார் தங்கள் அப்பன். திங்கள் அப்பு வான் எரி காளாகி திசைமுகனார் தங்கள் அப்பன் என்று திருமங்கையாழ்வார் காட்சிப்படுத்துகின்றார். இவ்வாறு எல்லாம் எம்பெருமானை கதிர்களுக்கு உவமைப்படுத்தி சந்திர முகமாக ஆழ்வார்கள் கொண்டாடின அழகை தனக்கு பெயராகவே சூட்டிக்கொண்டு திகழ்கிறார் இந்த நான்மதியார். இத்தலச்சங்க நான்மதியத்தை கீழ்காணும் பாடல் ஒன்று மிக சிறப்பாக விளக்குகிறது. செப்புங்கால் ஆதவனும் திங்களும் வானும் தரையும் அப்பும் காலும் கனலும் ஆய் நின்றான் கைப்பால் அலைச்சங்கம் ஏந்தும் அணி அரங்கத்து அம்மான் தலைச்சங்க நான்மதியத்தான். செப்புங்கால் ஆதவனும் திங்களும் வானும் தரையும் அப்பும் காலும் கனலும்
ஆய் நின்றான் கைப்பால் அலைச்சங்கம் ஏந்தும் அணி அரங்கத்து அம்மான் தலைச்சங்க நான்மதியத்தான் என்று பிள்ளை பெருமாள் பாடுகின்றார். இத்தலத்தில் எம்பெருமானின் கையில் உள்ள சங்கு மிகவும் பேரழகு வாய்ந்தது. கார்வண்ணன் கமலவண்ணன், பார்வண்ணன் பவளவண்ணன், தார்வண்ணன் தாமரை வண்ணன், நீர்வண்ணன் நித்தில வண்ணன், பூவண்ணன் பொன்வண்ணன் என போற்றப்படும் திருமாலாகிய நான்மதிய பெருமாள் உலக உயிர்களை காப்பதற்காக சங்கு ஆரண்ய ஈஸ்வரனை வழிபட்டு அவரிடம் தனது ஆயுதமாக சங்கினை பெற்றார். இதனை பாஞ்சசன்யம் என பகர்வர். இச்சங்கின் பெருமையை ஆண்டாள் தன் நாச்சியார் திருமொழியில் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ மறுப்பசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்செங்கே. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ மறுப்பசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே என பாடுகிறார். ஒருமேனி திருமேனி, கார்மேனி தார்மேனி, கருமேனி மறுமேனி, பவளமேனி பரிமளமேனி, நீலமேனி நித்திலமேனி, மரகதமேனி மாணிக்கமேனி, மண்மேனி பொன்மேனி என பல்மே இங்கு என்ற பெயரில் உற்சவராக விளங்குகின்றார். இங்கு பெருமாள் நீலாதேவியுடனும் நிலமகளுடனும் பேரழகுடன் எழுந்தருளி உள்ளார். இதை காண கண்கோடி வேண்டும். இங்குள்ள செப்பு சிலைகள் கலைநயமும் கலை நுணுக்கமும் வாய்ந்தவை. சந்திர தோஷம் உள்ளவர்களும் தோல் நோய் உள்ளவர்களும் இங்கு வந்து குளத்தில் நீராடி பெருமாளுக்கும் தாயாருக்கும் அர்ச்சனை செய்து பரிகாரம் செய்து பலன்களை பெறுகிறார்கள். அனந்த நாயகி, ஆனந்த நாயகி, கனக நாயகி, கற்பக நாயகி, காகுத்தன் நாயகி, செல்வ நாயகி, செந்தாமரை நாயகி, உலக நாயகி, திலக நாயகி, அரங்க நாயகி, பராங்குச நாயகி ஆகிய பெயர்களை கொண்ட லட்சுமி ஆகிய தலைச்சங்க நாச்சியாருக்கும் நான்மதிய பெருமாளுக்கும் திருமஞ்சனம் செய்து துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். வழிபாட்டு நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆகும். வைகுண்ட ஏகாதசியில் இங்கு திருவிழா நடைபெறும். மேலும் நவராத்திரி தினத்திலும் ராம நவமி அன்றும் மிக விமர்சையாக விழா கொண்டாடுகிறார்கள். இத்தலத்தின் பெருமைக்கு சான்றாக நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் கூறுவதை பார்ப்போம். தலைச்சங்கானத்தில் இருந்த மாடலன் என்ற மறையோன் ஒருவன் அகத்திய முனிவரின் பொதிகை மலையை வலம் கொண்டு குமரியில் தீர்த்தமாடி மீண்டும் தம் உறவினர் வாழும் தலைச்சங்கானத்திற்கே மீள்கிறார் என்ற பொருளில் தாழ்நீர் வேலி தலைச்செங்கானத்து நான்மறை முற்றிய நலம்புரி கொள்கை மாமறை முதல்வன் மாடலன் என்போன் மாதவ முனிவன் மலைவளங்கொண்டு
குமரியும் பெருந்துரை கொள்கையிற் படிந்து தமர் முதல் பெயர்வோன். தாழ்நீர் வேலி தலைச்செங்கானத்து நான்மறை முற்றிய நலம்புரி கொள்கை மாமறை முதல்வன் மாடலன் என்போன் மாதவ முனிவன் மலை வளங்கொண்டு குமரியம் பெருந்துரை கொள்கையிற் படிந்து தமர் முதல் பெயர்வோன் என்று சிலப்பதிகாரம் இவ்வூரின் தொன்மை பெயரை சுட்டுகின்றது. சிலம்பில் கூறப்பட்டுள்ள தலைச்செங்கானமும் தலைச்சங்காடும் ஒன்றுதான். இத்தலத்தோடு முதலாம் ராசராசன், முதலாம் ராஜேந்திரன் ஆகிய சோழ மன்னர்கள் மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டு இருந்தனர் என்று கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. மேலும் திருக்கோட்டியூர் பெண் ஒருத்தி இக்கோவிலுக்கு நிலதானம் செய்தது பற்றியும், வணிகர் ஒருவர் விளக்கு தானம் செய்தது பற்றியும் கல்வெட்டு கூறுகிறது. 40 ஆண்டு காலம் மக்கள் வழிபாடு இன்றி இருந்து சிதிலம் அடைந்த இத்திருக்கோயிலை வடுக நம்பி என்பவர் சீரமைக்க முயன்று பின் அவரது சீடர் சுந்தர ராமானுஜ தாசரால் திருப்பணி முற்று பெற்ற திருக்கோயிலே தற்போது உள்ளது. இதற்கு 1972 2014 குடமுழுக்கு நடைபெற்றது. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இத்திருக்கோயிலை தேவாரம் பாடிய மூவரில் ஒருவரான சம்பந்தர் நலச்சங்க வெண்குலையும் தோடும் பெய்தோர் நால்வேதம் சொலச்சங்கை இல்லாதீர் சுடுகாடு அல்லால் கருதாதீர் குளச்சங்காய் பைங்கமுகின் குளிர்கொள் சோலை குயில் ஆளும் தலைச்சங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீர். நலச்சங்க வெண்குலையும் தோடும் பெய்தோர் நால்வேதம் சொலச்சங்கை இல்லாதீர் சுடுகாடு அல்லார் கருதாதீர் குளச்செங்காய் பைங்கமுகின் குளிர்கொள் சோலை குயில் ஆளும் தலைச்சங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீர் என்று அருமையாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் பாடியுள்ளார். இத்திருக்கோயிலை பற்றி திருவுடை மன்னனாக திகழ்ந்த திருமங்கையாழ்வார் 2 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார். இவர் கலியன் என்ற பெயரில் பல பிரபந்தங்களை பாடியுள்ளார். இவர் சித்திர கவியில் வல்லவர். இவர் வைணவ தொண்டில் ஈடுபட்டு பொன்னிழந்து பொருள் இழந்து ஆண்டியாய் நின்ற நிலையிலும் திருத்தொண்டு இடையறாது நடைபெற ஆறலை கல்வனாய் மாறி களவு தொழிலில் ஈடுபட்டார். இந்நிலையில் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பரந்துவாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள்மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பரந்துவாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள்மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே என்று தொண்டரடி பொடியாழ்வாரால் பாடப்பட்ட திருவரங்க ஆலயம் பணியில் திருமங்கையாழ்வார் முன்னாளில் ஈடுபட்ட போது போதிய பொருளின்றி திருவுடை மார்பன் ஆயினும் திருவுடை மன்னன் ஆயினும் அவர் தம் செல்வத்தை கவர்ந்து ஆலயப்பணி முடிப்பேன் என்று அரங்கத்தானிடமே கொள்ளையடித்து அவனால் ஆட்கொள்ளப்பட்டவர். இவர் திருமாலின் செல்ல பிள்ளைகளில் ஒருவர். இதற்கு சான்றாக நம்மாழ்வாரிடம் திருத்தல பெருமாள்கள் எல்லாரும் புளிய மரத்தின் இலைகளின் மேல் அமர்ந்து நாமுந்தி நீ முந்தி எனக்கு ஒரு பாட்டு என்று கேட்டார் போல
திருநின்ற ஊர் எம்பெருமான் கடல் மல்லையில் வந்து காத்திருந்து திருமங்கையாழ்வாரிடம் பாடல் பெற்றார் என்பதை குறிப்பிடலாம். இத்தகு திருமகள் மார்பனின் திருவருள் பெற்ற திருமங்கையாழ்வார் தம் பெரிய திருமொழியில் 1736 பாசுரமாக கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிக்கமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்க மேல் திசையுள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணார கண்டு கொண்டு கழிக்கின்றது இங்கு என்றுகளோ என்ற பாசுரத்தில் பார்த்த கண்களை மீட்டுக் கொள்ள முடியாதபடி காட்சி தரும் திருக்கண்ணபுரத்திலும் சோழிங்கபுரத்திலும் மனமுள்ள குளிர்ந்த தாமரைகள் நிறைந்த தடாகங்கள் சூழ்ந்த தலைச்சங்கத்தில் மேற்கு திசையில் தேவர்கள் நாள்தோறும் அனுபவிக்கும் சந்திரன் போன்றவனை, உதய காலத்து சூரியனை அடியேனின் விழிகள் விருத்தி அடையும்படி தரிசித்து மகிழ்ச்சி அடையும் நாள் என்று வருமோ என்று பொருளில் பாடி மங்களாசாசனம் செய்து பெரிய திருமொழியில் பேசுகிறார். மேலும் இவர் பெரிய திருமடலில் மண்ணு மணிமாட கோவில் மணாளனை நல்நீர் தலைச்சங்க நான்மதியை என்று பாடி பரவசம் அடைகிறார். வையம் தகழியா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் எம்பெருமான் என்று முதல் 3 ஆழ்வார்களுள் முதல்வரான பொய்கையாழ்வாரும் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுட விளக்கேற்றி வழிபடும் நாராயணன் என்று பூதத்தாழ்வாரும் திருக்கொண்டு பொன்மேனி கொண்டு திகழும் அருட்கண் அணிநிறமும் கொண்டு செருக்கிளரும் பொன்னாழி கொண்டு புரிசங்கம் கை கொண்டு விளங்கும் கடல்வண்ணன் என்று பேயாழ்வாரும் போற்றும் பெருமாள் இங்கே நான்மதிய பெருமாளாக காட்சி கொடுக்கின்றார். சந்தன கட்டைகளும் நவரத்தினங்களும் பெருகும் காவிரி ஆற்றங்கரையிலும் சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் வெள்ளவே கரு இருந்து ஈன்று மேலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என்று சீவக சிந்தாமணி கூறும் நெற்பைகளை கொண்ட வயல்களுக்கு இடையிலும் அமைந்துள்ள இத்திருக்கோயில் தோற்றத்திலே சிறியது எனினும் ஏற்றத்திலே பெரியது ஆகும். சந்திரனுக்கும் தேவர்களுக்கும் நித்திய சூரிகளுக்கும் நேரடியாக காட்சி கொடுத்த இடம் இத்திருத்தலமாகும் என்றால் அதன் பெருமையை என்னென்று எடுத்து உரைப்பது? இத்தகைய திருத்தலை சங்க நான்மதிய பெருமானை வணங்கி நற்பயன் அடைவோமாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. கழகம் சேலம். அடுத்தது செல்லம்மாள் ரெடியா இருங்க.